Hallelujah. Praise the Lord. மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரின் அக்கினி ஜெப முகாமுடைய 3வது நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலமான மாற்றங்களையும் விடுதலைகளையும் அவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேசம் எங்கிலும் அநேக யுத்தங்களை பார்க்கிறோம், வேதனை பார்க்கிறோம், கண்ணீரை துக்கத்தை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில கூட பலவிதமான சூழ்நிலைகளிலே தோற்று போனது போல் இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம். கலங்காதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயம் வரும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஜெயம் வரும். உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தருடைய ஜெயம் வரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஜெயம் வரும். உங்கள் வேலை, சம்பாத்தியம், என்ன காரியத்தில் நீங்கள் தோற்று போனீங்களோ அதில் கர்த்தருடைய ஜெயம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வரும். நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக செய்கிற ஊழியத்தில் ஒரு ஜெயம் வரும். கலங்காதிருங்கள். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆயத்தம் என்று சொல்லுகிறார், ஒரு யுத்தம் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பல விதங்களிலே யுத்தம் கடந்து வந்தாலும் கர்த்தர் அதை ஆயத்தமாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில பிரச்சனை வருகிறது, எந்த சூழ்நிலையில போராட்டம் வருகிறது, வியாதி வருகிறது, பலவீனம் வருகிறது, சில காரியங்கள் பின்தொடர்ந்து வரலாம். பார்வோனை போல சில காரியங்கள் அடிக்கடி நம்மேல் ஒரு 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 விரோதத்தை கொண்டு வரலாம். கலங்காதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் உங்களை அவர் ஒரு ஜெயத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதின் நோக்கம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். உங்களை கர்த்தருக்குரிய சாட்சிகளாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை சாட்சியை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் உங்களை அவர் பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலைதேசத்தாரின் நடுவிலே கர்த்தர் யோசபாத்துக்கு ஒரு ஜெயத்தை வரும்படி செய்தார். அது கர்த்தருடைய துதியினாலே ஜெயம். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது, குடும்பமாக சபையாக துதிக்கும் பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, அந்த 3 விரோதமான கூட்டத்துக்கு மத்தியில யோசபாத்துக்குள் இருந்த அந்த விசுவாசமும் அந்த ஜெபமும் அவனை குறித்த தேவ திட்டமும் நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஒரு துதியின் சேனை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. யுத்த ஆயுதங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய துதி ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஆமென் சொல்லலாமா? கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விரோதமான எல்லா சத்துருக்களை வெட்டுண்டு விழப்பண்ணுவார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இன்னைக்கு இருந்தாலும், கடன் இருந்தாலும், இனி கடன் வாங்காதிருக்கும்பதற்கு அதிலே ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஞானத்தை, புத்தியோடு வாழ, கடன் வாங்காமல் வாழ ஒப்பு கொடுக்க கர்த்தரை ஆயத்தப்படுத்துகிறார். ஏதோ பலவீனம், வியாதி எல்லாமே ஒரு ஆயத்தம். இனி ஜாக்கிரதையாய் பலனாய் இருப்பதற்கு எல்லா தோல்விகளை குறித்து கலங்காதிருங்கள். ஆயத்தம் ஒரு ஜெயத்துக்கு நேராய் போகிறது. கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில நீர் ஒவ்வொருத்தருக்கும் உமது சமூகத்திலிருந்து ஜெயத்தை வரும்படி இப்பொழுது ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில வேதனை, கண்ணீர், துக்கம், பாடுகள், எந்த பிரச்சனையோடு கூட அடிக்கடி தோற்று போகிற, சில பாவத்திலே விழுந்து போகிற, சில பிசாசின் போராட்டத்தில் சிக்கி கலங்கி வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ யுத்தங்களை பார்க்கிற, வேலை ஸ்தலத்தில் அடிக்கடி யுத்தங்கள், வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கடி யுத்தங்கள், ஆண்டவர் குடும்பத்தில் யுத்தங்கள், கணவன் மனைவிக்குள் யுத்தங்கள், இது எல்லாத்தையும் ஓய பண்ணி கர்த்தருடைய நாமத்தினால ஒரு விசை ஜெயத்துக்கு நேராக இவர்களை நடத்துவீராக. ஊழியத்தில் யுத்தங்கள் சகலத்தையும் கர்த்தர் தாமே ஒரு ஜெயத்துக்கு ஆயத்தமாய் மாற்றுவீராக.
பிரச்சனைகள், போராட்டங்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற அத்தனை யுத்தங்களையும் கர்த்தருடைய ஜெயத்துக்கு ஆயத்தப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி உம்மை துதிக்கும்படி ஒப்பு கொடுக்கட்டும். எத்தனை சேனைகள் விரோதமாய் எழும்பினாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்ல இந்த கர்த்தருடைய ஜெயம் இவர்களுக்குள் இருந்து துதியினாலே புறப்பட்டு இவர்களுக்கு எதிரான சத்துருக்கள் விழுந்து போகட்டும், வெட்டுண்டு போகட்டும், முறிந்து போகட்டும், விலகி போகட்டும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்று முதல் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற விசுவாசத்தை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஜெயம் வரும். எப்பொழுதும் துதிப்போம்.